ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எங்க அம்மா வேற இல்லைங்க, நாங்க தான் சமைக்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் காளான் பிரியாணி சமைக்கிறேன். வாங்க நான் சமைக்கிறத பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடிங்க ஆல்ரெடி ஒரு vlog போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்களா? நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கெல்லாம் அதை ஒன்று மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க சமைக்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். குக்கர் காஞ்சிச்சு. குக்கரில் தான் செய்கிறேங்க, எனக்கு சட்டியில் செய்ய தெரியாது. எங்கள் அம்மாவாக இருந்தால் சட்டியில் செய்வாங்க, நான் குக்கரில் தான் செய்வேன். இந்த ஆயில் கேன் ரொம்ப ஸ்லோவாக வருதுங்க. உங்களுக்கு எப்படி நிறைய ஆயில் ஊற்றணும் பிடிக்குமா, கம்மியாக ஊற்றணும் பிடிக்குமாங்கிறது அதை பற்றி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். எண்ணெய் காயவே இல்லை, காயாதுக்கு முன்னாடி போட்டேன். நீங்க காஞ்சோடி போடுங்க, என்ன மாதிரி பண்ணாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய், எங்க வீட்டுல காரம் நல்லா சாப்பிடுவோம், அதனால 6 பச்சை மிளகாய் போடுறேன். இப்போ நாங்க என்ன காஞ்சிரும், அதனால இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா தக்காளி மற்றதெல்லாம் போடணும். கொஞ்சம் வெங்காயம், உப்பு இப்போ போடக்கூடாது காசு, வணங்குறதுக்கு உப்பு போடணும். அதெல்லாம் பிரியாணிலாம் அப்படி பண்ணக்கூடாது. இப்போ வந்து இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு நான் எடுத்து வைக்க மாட்டேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வந்துடுறேன். எப்படி ஒரு அசால்ட்டுன்னு பாருங்க நீங்களே. இந்த பிள்ளைய வச்சு நான் எங்கே சமைச்சு சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல கைஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லலாம், ஸோ அதனால் நானும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா இஞ்சி பூண்டு இதில் அரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி வணக்கணுங்க. நான் சும்மா கரண்டி விட்டு ஆட்டிகிட்டே இருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க, வணங்கிக்கும். அதுவே ஸ்லோவில் வச்சு நைட் பண்ணிக்கோ. ரொம்ப லேட் நல்லா எண்ணெயிலே மிதங்குது. இந்த மாதிரி வந்தால் தான் டேஸ்ட்டாக வரும் கைஸ். எங்கள் அக்காவோட பேக் போனே நான் தான், அவளுக்கு அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இவன் வந்து என்னை மதிக்கூட மாட்டான். போய் பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் எனக்கு ஒரு ஹெல்ப்புமே பண்ண மாட்டேங்கிறான். நீங்கள் அந்த ரீல்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரீல்ஸ் என்னால் தான் அந்த ரீல்ஸ் வியூஸ் போச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. அதை அப்படியே தட்டாங்க வச்சுருவாங்க. அப்படியே கழுவி வச்சோம்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும், வேலை முடியும். ஆனால் கழுவி வைக்க மாட்டாங்க, பிகாஸ்னா அதுவே பண்ணணும். நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இங்கே பாருங்க, நான் இவ்வளோ எடுத்து வச்சுருந்தேன், இல்லை பாதி வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன், மீதி பாதி ஒரு ஃப்ளேவருக்காக இப்போவே இப்போ ஆட் பண்ணோம்னா தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். அதனால இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மெத்தடு. இந்த கிரேவி வந்து அப்படியே குழஞ்ச மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரையும் நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடணும். இப்போ வந்து கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதா, இந்த அளவு வரணும். இந்த அளவு வந்தோடனையும் நம்ம கர்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் கர்டு எடுத்து வச்சிருக்கிறேன், இது ஆட் பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போதும் கர்டு. சிக்கன் பிரியாணிக்கு அப்படின்னா கொஞ்சம் இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் ஊற்றலாம். எதுக்கு அப்படின்னா சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வரும். இது மஷ்ரூம் பிரியாணி தான் அப்படிங்கிறதுனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போதும். ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோனை என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும் கைஸ். இப்போதான் நம்ம
இப்போதான் நம்ம ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் யூடியூப் சேனல்ல இருக்கிறனால நம்ம இன்னும் எதுவுமே வாங்கலைங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம யூடியூபுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிடுவோம். ப்ளீஸ் do subscribe and like if you like this video. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுல இவ்ளோ மஷ்ரூம்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம். பெருசாவே கட் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா இது சுருங்கிரும். அதனால இப்போ இவ்ளோ சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இப்படியே போட்டுருங்க. இதோட பெருசா இருந்துச்சுன்னா இது டபுளா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூம் வந்துட்டு கழுவிட்டு தான் கட் பண்ணிருக்கோம், அதனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் உப்பு எதுவுமே ஆட் பண்ணல. மசாலாஸுமே பிரியாணி மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவரை நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்லுப்பு வந்து இவ்வளோ ஆட் பண்ணுறேன். நாங்கள் கல்லுப்பு தான் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். கல்லுப்பு தான் நல்லதுங்க. கல்லுப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா மஷ்ரூம்லேயும் உப்பு இறங்கணுங்கிறதுக்காக. இப்போ இதில் தண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் வேக தண்ணி விடும், அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மஷ்ரூம் பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். என் தங்கச்சி மஷ்ரூம் கிரேவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கா. நான் தான் பிரியாணி பண்ணுறேன். இங்கே பாருங்க, இப்போ இதில் லைட்டாக இப்போ தான் தண்ணி விட்டுட்டு வருது. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இன்னும் நல்லா தண்ணி விடணும். தண்ணி நல்லா விட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கு கொஞ்சம் தண்ணி, இப்போ நார்மலாக ஒரு டம்ளருக்கு 2 கப் ஆஃப் வாட்டர் ஊற்றுவீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா பிரியாணி வந்து குழஞ்சு போயிடும். இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசியை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் அரிசி பளபளன்னு வரும். இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். அரிசி ஆல்ரெடி நான் கழிஞ்சு எல்லாமே பண்ணி வச்சுட்டு இந்த தண்ணி மட்டும் ஜஸ்ட் கீழே ஊற்றிட்டு நான் இது வந்து குக்கரில் போட்டுக்க போகிறேன். மிச்சி வரும் அப்படியே போடல, தண்ணி அதில் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ அரிசியை போட்டேன், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றுவேன். வேகமாக வச்சுக்கிறேன் அடுப்பை. இங்கே பாருங்கள், சைட் பை சைடு என் தங்கச்சி காளான் கிரேவி பண்ணிகிட்ருக்கா. நாங்கள் கணக்கு வச்சுருக்கோம், 1 டம்ளர் அரிசிக்கு இதில் 1 சொம்பு தண்ணி ஊற்றினா போதும். அந்த மாதிரி கணக்கு வச்சு நான் 3 சொம்பு தண்ணி ஊற்றுவேன். இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்னும் உப்பு கொஞ்சம் தான் போட்டிருந்தேன், இப்போ மறுபடியும் கொஞ்சம் உப்பு போடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி எங்கள் மாமா செய்கிற பிரியாணி சூப்பராக இருக்கும். எங்கள் எப்போவுமே சண்டே அவர் தான் செய்வார், என் ஹஸ்பண்டு. இன்னைக்கு அவர் இல்லை, ஊருக்கு போயிட்டாரு, அதனால நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அம்மா செய்வாங்க, 2 பேத்துல யாராவது ஒருத்தர் செய்வாங்க. அவங்க இல்லாதனால நான் செய்கிறேன். அது ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொதி வந்தது உப்பு காரமும் பார்த்துட்டு நம்ம வந்து குக்கர் மீதி இருக்க புதினா அப்புறம் லெமன் விடணும், அதெல்லாம் விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சோனி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து கார்னிஷிங்காக இந்த இதை அப்படியே போட்டு வச்சிடணும். அப்புறம் வந்து ஒரு இலை விடாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் லெமன் ஒரு 1/2 லெமன் இப்படி மேலாக அப்படி புழிஞ்சு விட்டுருங்க. அதில் இருக்க அந்த சீட்ஸை வந்து எடுத்துருங்க. இந்த சீட்ஸ் வந்து கசப்பு ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், ஏன்னா லெமன் நம்ம எல்லா இடத்துலையும் அப்படியே போகும். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் மறக்காம விசில் போட்டுருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விசில் வந்தோடனையும் எப்படி சமைச்சிருக்கேங்கிறத காட்டுறேன். ஓகேங்களா? பாய் பாய். வாங்க பார்க்கலாம் எப்படி வச்சுருக்கேன். நாங்கள் கலர் பொடியெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம், அதனால கலரெல்லாம் வரல. தயிர் பச்சடி பண்ணவே இல்லை. தயிர் பச்சடி பண்ண மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக. இது என்ன காளான் பிரியாணி மாதிரி வரல, தக்காளி சாப்பாடு, காளான் தக்காளி சாப்பாடு ஸ்மெல் பார்த்தா அப்படிதான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுவாங்க. தயிர் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? காளான் பிரியாணி பார்க்க தான் அப்படி இருந்தது, பட் டேஸ்ட்டு செமையாக இருந்தது. காளான் பிரியாணி அந்த கிரேவி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எண்டிங் கொடுக்க அப்போ மறந்துட்டோம், அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொடுத்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், பாப்பா அழுகிறா, தொட்டில் ஆட்டி விட்டுட்டே கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.